Game of Thrones and Night of the Seven Kingdoms and House of the Dragon. இந்த மூணுமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ இந்த ஹோல் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கான்செப்ட் அண்ட் வெஸ்ட்ரோஸில் யார் முன்னாடி வந்தா, அதுக்கப்புறம் நடந்த மேஜர் இன்சிடென்ட்ஸ், இது எல்லாத்த பற்றியும் கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதோட ஃபுல் லென்த் வீடியோ உங்களுக்கு யூடியூப்பில் இருக்கும், லிங்க் வந்து என்னோட பயோவில் இருக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். நான் முடிஞ்ச அளவு ரீலில் எல்லா பார்ட்ஸுமே அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ், இந்த வெஸ்ட்ரோஸ் அப்படிங்கிற ஒரு உலகம், ஒரு கான்டினென்ட்டை கிரியேட் பண்ணது வந்து ஜார்ஜ் ஆர்ஆர் மார்ட்டின் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் தான் வந்து புக்காக கிரியேட் பண்ணுறாரு. புக்காக கிரியேட் பண்ணுறாருனா உங்களுக்கு அவர் எக்ஸாக்டாக புக்கில் கொடுத்துருக்கிற எல்லாமே இங்கே சீரீஸில் வருமானா வராது. ஏன்னா அப்படி இருக்கிறத உங்களால் எடுக்க முடியாது, அவ்வளோ ரியலாக ஆத்தென்டிக்காக எடுக்க முடியாது. ஸோ அதனால சில விஷயங்களை ஸ்கிப் பண்ணி ஆத்தென்டிசிட்டி போகாமல் சிம்பிளிஃபைடாக சில விஷயங்களை உங்களுக்கு இங்கே சீரீஸாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அப்படி ஃபஸ்ட்டு வந்தது தான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். பட் அஸ் அ புக் படி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நடக்கிறது தான் இருக்கிறதுலே லாஸ்ட், சரிங்களா? ஸோ அப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கு முன்னாடி நடக்கிற ப்ரீக்வல்ஸ் தான் இப்போ நமக்கு எடுக்கிற ஸ்டோரிஸாக வர்ற நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன். ஸோ பேசிக்காக இதெல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, டான் ஆஃப் த ஏஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மனுஷங்க வந்து இந்த வெஸ்ட்ரோஸ் அப்படிங்கிற உலகத்தை, கான்டினென்ட்டை கண்டுபிடிச்சி உள்ளே வராங்க. அங்கே வந்து அவங்க எவால்வ் ஆகிற விஷயங்கள் தான் அடுத்தடுத்த விஷயங்கள்ல நடக்கும். அதுக்கடுத்து நடக்கிற ஒரு மேஜர் விஷயம் எது அப்படின்னா, டூம் ஆஃப் வெலேரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்கும். ஸோ வெஸ்ட்ரோஸில் இருக்கிற நிறைய எரிமலைகள் வெடிச்சு, நிலநடுக்கங்கள் வந்து, எர்த்குவேக் எல்லாம் நடந்து ஒரு விஷயம் நடக்குது. அப்போ வந்து ஹோல் ஹியூமனிட்டி அழியிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதில் இருந்து தப்பிச்ச சில டார்கேரியன்ஸ் அதுக்கப்புறம் எப்படி இந்த வெஸ்ட்ரோஸை ரூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ப்ரீக்வல்ஸில் நிறைய ஸ்டோரிஸ் வரப்போகுது. அதில் இருந்து அங்கே தொடங்கி இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன்ஸ்க்கு இடையில நடக்கிற விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன், அதுக்கப்புறம் நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ், லாஸ்ட்டாக நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வர வருது. ஸோ இப்போ டூம் ஆஃப் வெலேரியாக்கு அப்புறம் நடக்கிற பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டார்கேரியன்ஸ்லேருந்து எவால்வ் ஆகி அப்போ வந்து செவன் கிங்டம்ஸ் இருக்குது அப்படின்னா, செவன் கிங்டம்ஸுக்கும் ஒரு ரெலம் கிடையாது, ஒரு ரூலர் கிடையாது, அவங்க இண்டிபெண்ட்டாக தான் இருப்பாங்க டூம் ஆஃப் வெலேரியாக்கு அப்புறம்லாம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஏகான் டார்கேரியனோட கான்குவெஸ்ட் நடக்கும். ஏகான் டார்கேரியனும் அவரோட சிஸ்டர்ஸும் அண்ட் அவரோட ஒய்ஃப்ஸும் சேர்ந்து ஒரு 5 டிராகன் சம்திங் டிராகன்ஸை வச்சு எப்படி போய் ஹோல் 7 கிங்டம்ஸையும் தோக்கடிக்கிறாங்க. தோக்கடிச்சு ஒரு ரெலமை கிரியேட் பண்ணி, ஒரு த்ரோனை கிரியேட் பண்ணி ஆட்சியை அமைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஏகான் கான்குவெஸ்ட். அது வந்து நமக்கு படமாக எடுக்க போகிறதா HBO சைட்ல இருந்து ஆல்ரெடி நியூஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது ஏகான் கான்குவெஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த கண்டினியூஷன் கேம் ஆஃப் த்ரோன் ஸ்டோரி வர, நம்ம டெனேரியஸ் டார்கேரியன் வர, டார்கேரியன்ஸ் ஆரம்பிக்கிறது தான் அவங்கள சுற்றி நடக்கிற, அவங்க கிரியேட் பண்ண த்ரோனை சுற்றி நடக்கிற பாலிட்டிக்ஸ் அண்ட் வார்ஸ் அண்ட் த்ரோனுக்காக நடக்கிற ஃபைட்ஸ் எல்லாம் தான் நம்ம பார்க்குற இந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ அப்போ ஏகான் கான்குவெஸ்ட்டுக்கு அப்புறம் சில வருஷங்களுக்கு அடுத்து நடக்கிற கதை தான் நம்ம பார்க்குற ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன். ஹவுஸ் ஆஃப் த ட்ராகனுக்கு உங்களுக்கு நான் தனி வீடியோ தருவேன். அந்த வீடியோ உங்களுக்கு இதுக்கு அடுத்த வீடியோவாக வரும், நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன். ஸோ இப்போ ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் வந்து ஏன் மக்கள் மத்தியில் இவ்வளோ, ஆக்சுவலாக வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கும் நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸுக்கும் இருக்கிற ஒரு ஃபேன் பேஸ், ஃபேண்டம் வந்து ஹவுஸ் ஆஃப் த ட்ராகனுக்கு கிடையாது. ஏன்னா அதோட ஆர்ஆர் மார்ட்டின் கொடுத்த ஸ்டோரியை இவங்க வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் அதில் கோட்டை விட்ட மாதிரி ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. பட் பர்சனலி எனக்கு ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன்னா உசுறு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஏன்னு கேளுங்க, ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் தான் வந்து இந்த ஹோல் புக் நரேட்டிவ் டு சீரீஸ் நரேட்டிவ்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட். ஏன்னா இதுக்கு இந்த ஹவுஸ் ஆஃப் த ட்ராகனுக்கு அடுத்து வர, முன்னாடி வர டார்கேரியன்ஸ் எப்படி இருப்பாங்க, டார்கேரியன்ஸ்னா அவங்களோட மைண்ட் செட்டு, திங்கிங்கு, அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்ததே கிடையாது. இதில் நம்ம பார்த்துருக்கிறது ஜஸ்ட் டெனேரியஸ் டார்கேரியன் ஒருத்தரோட ஆட்டிடியூட் மட்டும்தான் இருக்கும், அவங்க அண்ணனோட ஆட்டிடியூட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த டார்கேரியன்ஸ் அப்படின்றவங்க தான் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ், நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன், அதுக்கு முன்னாடி நடக்கிற ஏகான் கான்குவெஸ்ட், டூம் ஆஃப் வெலேரியா, எல்லாத்துக்குமே ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்ட் வந்து டார்கேரியன்ஸ் தான். டார்கேரியன்ஸை சுற்றி நடக்கிறது தான் இந்த ஹோல் புக்கோட கதையே. டார்கேரியன்ஸ் தான் இங்கே இதே. ஸோ அப்படிங்கிற போது இந்த டார்கேரியன்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்க, பார்க்கல அப்படின்னா இது ஒரு லென்த், ஒரு ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு நான் தர பார்க்குறேன். இதுவும் உங்களுக்கு யூடியூப்ல இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் அப்படிங்கிறது வந்து ஏகான் கான்குவெஸ்ட்டுக்கு அப்புறம் நடக்கிற, சில வருஷங்களுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு கதை. இதில் உங்களுக்கு ஸ்பாய்லராக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏகான் டார்கேரியன் அப்படின்னு பேர் வச்சிருக்கவன் எல்லாருமே இந்த ஹிஸ்ட்ரியில் பயங்கர இம்பார்ட்டண்ட்டானவன், சரிங்களா? அதில் 6ஆவதாக வர்றவன் தான் வந்து நம்மளோட ஜான் ஸ்னோ.
தி ஏகான் டார்கெரியன். இதுக்கு முன்னாடிலாம் ஏகான் த ஃபிஃப்த் தான் வந்து நமக்கு நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸ்ல வர்ற எக்கு, ஏகான் த எக்கு. அவனுக்கு முன்னாடி இருக்கிறவன் வந்து ஏகான் தி, அவன் வந்து 4th கிங்கு. அவனோட விரால தான் வந்து இது நடக்கும், லைக் வந்து பிளாக் ஃபயர் ரிபெலியன் வந்து நடக்கும். ஸோ இப்போ நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ல கரண்டா பார்த்துட்டு இருக்கிற ஏகான் டார்கெரியன் வந்து ஏகான் 2. ஏகான் 2 வந்து யாருன்னா நம்ம அலிசென்ட்டுக்கும் விசேரியஸுக்கும் பிறகு இப்போ கடைசியாக டிராகன் வந்து போன சீசன்ல எரிச்சு விடும்ல, மூஞ்சிலாம் எரிஞ்சு ஒருத்தன் கிடப்பான், அவன் தம்பியை வந்து கொல்ல சொல்லிடுவான், அவன் தப்பிச்சு போறான்ல, அவன் தான் வந்து ஏகான் த 2. ஸோ அவனுக்கு அடுத்து இருக்கிற ஏகான் 3 யாருன்னா நம்ம குயின் ரெனேராவோட கடைசி 3rd born son ஒரு பையன் இருப்பான், அவன் தான் வந்து ஏகான் 3. ஸோ இந்த ஏகான்னு பேர் வச்சிருக்கவனுங்க ஃபுல்லாமே வரலாற்றில் ரொம்ப முக்கியமானவனுங்க. இதுதான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பாய்லர். ஏன்னா எனக்கு ஸ்டோரி வைஸ் எல்லாமே தெரியும், இதில் என்னென்ன நடக்க போகுது எல்லாமே தெரியும். ஸோ இந்த ஹவுஸ் ஆஃப் த டிராகன் அப்கமிங் சீசன், இந்த சீசன் 3ல நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, த பீக் வார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், த பீக் டிராகன்ஸோட ஆக்ஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தாறுமாறா இருக்கும். இதில் ஒரு எபிசோடு வரும், டான்ஸ் ஆஃப் த டிராகன்ஸ்னு ஒரு எபிசோடு வரும். அது வந்ததுக்கப்புறம் இதோட லெவல் எங்கேயோ போயிடும், பியாண்ட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இதுவரை நீங்கள் ஹவுஸ் ஆஃப் த டிராகன் மேலே ஒரு நாட்டம் இல்லாமல் இருந்தீங்கன்னா டான்ஸ் ஆஃப் த டிராகன்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு பயங்கரமான நாட்டம் வந்துடும். கிரிட்டிக்ஸ் எல்லாம் தூக்கி சொருகிறோம் அந்த எபிசோடு. ஸோ டான்ஸ் ஆஃப் த டிராகன்ஸ் வந்து ஆர்ஆர் மார்ட்டினோட புக் அண்ட் சீரீஸில் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதில் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் அந்த ஸ்பாயிலர்லாம் உங்களுக்கு சொல்ல விரும்பல. பட் பீக் எமோஷன்ஸ், பீக் வார், பீக் ஃபைட்டிங், பீக் பாலிடிக்ஸ் எல்லாமே இந்த ஹவுஸ் ஆஃப் த டிராகனில் வரப்போகுது. அடுத்த மாதம் 22ஆம் தேதியிலேருந்து ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஜூன் 22லேருந்து. ஸோ மறக்காமல் ஹவுஸ் ஆஃப் த டிராகன் பார்க்க பாருங்கள். நான் பெரிய ஸ்பாய்லர் எதுவும் உங்களுக்கு சொல்ல விரும்பலை. இதுவரை நீங்கள் ஹவுஸ் ஆஃப் த டிராகன் பார்க்கல அப்படின்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்த உங்கள் ஃப்ரெண்டுக்கு, ஹவுஸ் ஆஃப் த டிராகன் பார்க்காத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹவுஸ் ஆஃப் த டிராகன் அப்படிங்கிறது வந்து ஏகான் கான்குவெஸ்ட்டுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு கதை தான். ஏகான் கான்குவெஸ்ட்டுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு கதை. ஸோ ஏகான் கான்குவெஸ்ட், டூம் ஆஃப் எல்லாம் தெரிலன்னா ஃபுல் வீடியோ நம்ம லிங்க்கில், நம்ம பயோவில் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பயோவில் யூடியூப் வீடியோ, அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் போய் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ ஏகான் கான்குவெஸ்ட்டுக்கு அப்புறம் விசேரியஸ் ஆட்சியில் நடக்கிற ஒரு ஸ்டோரியாக தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஸோ விசேரியஸ் வந்து என்ன பண்ணுவார்னா, விசேரியஸ்க்கு ஒரு தம்பி இருப்பாப்ல, அவர் தான் வந்து நம்ம இப்போ பார்க்குற டேமன் டார்கெரியன். இப்போ விசேரியஸ் இறந்துட்டார் அப்படின்னா விசேரியஸுக்கு அப்புறம் யார் அந்த த்ரோனுக்கு வர போகிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு விஷயமா தொடங்குற கதை தான் ஹவுஸ் ஆஃப் த டிராகன். ஸோ விசேரிஸ் வந்து சில பல நோயால் தாக்கப்பட்டு ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட கிங்ஸ் கார்டாக இருக்கிற ஆட்டோ த ஹைட்டவர், அவன் வந்து என்ன பண்ணிடுவான்னா அவனோட பிள்ளைய விசேரியஸை கட்டி கொடுத்து ஒரு கேம் ஆரம்பிப்பான். அந்த கேம்ல இருந்து தான் இப்போ இங்கே வந்து நம்ம டிராகன் சண்டை வர நிற்கிறோம். ஸோ அப்படி இருக்கிற அந்த குயின் அலெசென்ட் வந்து யாரு அப்படின்னா நம்ம குயின் ரெனேராவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் விசேரியஸுக்கு அப்புறம் த்ரோன் வந்து யாருக்கு வரணும்னா நம்ம ரெனேராக்கு தான் வரணும். அதை தான் அவரும் ஆசைப்படுவார். சாகுற நேரத்தில் அவரு அதை தான் சொல்லிட்டு போவார். இதுக்கு இடையில நிறைய விஷயங்கள் நடக்கும். ரெனேராக்கு வந்து சில பல கசமுசா உறவுகள்லாம் இருக்கும். அந்த உறவுகளால் பிரச்சனை வரும். இப்போ டார்கேரியன்னா வெள்ளை முடி வச்சு தான் குழந்தை பிறக்கணும்னு இருக்கும்போது இவளுக்கு பிறக்கிற குழந்தை ஃபுல்லாமே கருப்பு முடி வச்சு தான் பிறக்கும். அப்படி பார்த்தா அவனோட புருஷன் வந்து எதுவுமே பண்ணாமல் அவள் வேற ஒருத்தன் கூட, அதெல்லாம் நிறைய கதைகள் நடக்கும். இதெல்லாம் தாண்டி முடியும் போது கடைசியா தனது சொந்த சித்தப்பா கூடயே இவ வந்து போயிடுவா. யாரு? ரெனேரா வந்து போயிடுவா. அப்போ டேமன் டார்கேரியனுக்கு ஒரு மாதிரி கடுப்பு இருக்கும். ஏன்னா டேமன் டார்கேரியன் தான் வந்து த்ரோனுக்கு ஒரு ஆப்டான ஆளு. டார்கேரியன்ஸோட கம்ப்ளீட் ஆட்டிடியூட் இருக்கிற ஒரே டார்கேரியன் இதுவரை நம்ம விட்னஸ் பண்ணதுலேயே டேமன் டார்கேரியன் மட்டும்தான். ஒரு டிராகனோட ஆட்டிடியூட் இருக்கிறது அப்படின்னா டேமன் டார்கேரியன் மட்டும்தான் இதுவரை நம்ம விட்னஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம நிறைய ஏகான் பார்க்கலாம், ஏகான் த கான்குவரர் பார்க்கலாம், ஏகான் இவனை பார்க்கலாம், ஏகான் 3 பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு டேமன் டார்கேரியன் இருக்கும்போது அப்போ குயின் ரெனேரா வந்து என்ன பண்ணிடுவாங்க, டிராகன் ஸ்டோனுக்கு போயிட்டு அங்கேருந்து இங்கே அலெசென்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கடைசி நேரத்தில் விசேரிஸ் வந்து சொல்லிட்டு போயிடுவார், என் மகளை இது பண்ணணுன்னே. அதை மறைச்சு இவன் என்ன பண்ணிடுவான்னா தனக்கு பிறந்த பிள்ளையான ஏகானை வந்து அரசனாக்கிடுவான். நம்ம ஏகான் வந்து சரியான குடிகாரன். ஏகான் த 2, ஏகான் த கான்குவரர் தான் ஃபர்ஸ்ட், அவருக்கு வர்ற இவர் தான் செகண்டு. இதுக்கு அடுத்து நிறைய ஏகான் வருவானுங்க. அவனுங்க தான் ஹிஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமானவனுங்க. ஸோ இவனை வந்து ராஜாவாக்குனதுக்கப்புறம் டேமன் டார்கேரியன் வந்து சில பல கான்ஃப்ளிக்ஸில் இருப்பாப்ல, ஒய்ஃபோடையும் சரி. அவருக்கு பர்சனலாகவும் ஒரு சில தயக்கங்கள் இருக்கும், ஒரு சில அவர் மேலே சந்தேகங்கள் இருக்கும். அவர் அப்படி அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது ரெனேரா வந்து நான் த்ரோன் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பண்ணுவா. அப்படி சில பேச்சுவார்த்தைகளில்
இந்த சைடு இருக்கிற ஏமன் டார்கேரியன் மூலமா ரெனேராவோட சின்ன பையன் வந்து செத்து போயிடுவான். வேகார் வந்து அவனோட டிராகனோட கழுத்தை அடிச்சு கொண்டு போடும். ஸோ இப்படி இருக்கும்போது அவள் பயங்கரமான வெறுப்புல எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவளுக்கு சப்போர்ட் இருக்கிற எல்லாரையும் இவ ஒன்று சேர்ப்பா. இவங்களுக்கு சப்போர்ட் கிங்ஸ் லேண்டிங்ல இருக்கிற டார்கேரியன்ஸ் சப்போர்ட் அவனுங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு வார் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். கிரியேட் ஆகிட்டு இருக்கும்போது தான் டிராகன்ஸை உள்ள எடுத்துட்டு வந்து இப்போ ரெனேராட்ட வந்து டிராகன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அவனுங்கிட்ட வந்து டிராகன் கம்மியாக இருக்கும். அப்போ ரெனேராட்ட இருக்கிற டிராகன்ஸை ரைட் பண்ணுறதுக்கு டார்கேரியன்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டார்கேரியன்ஸோட பாஸ்டர்ட்ஸ் எல்லாம் தேடி அவங்க உடம்புலேயே டார்கேரியன் பிளட் தான் ஓடுது, அவங்களால டிராகனை கண்ட்ரோல் பண்ண முடியும் ரெனேரா கண்டுபிடிச்சு அவனுங்க எல்லாரையும் எடுத்துட்டு வந்து டிராகன் ஸ்டோன்ல வச்சு டிராகன் மேலே ரைட் பண்ண விட்டு இப்போ வச்சிருக்கா. ஸோ இப்போ இதோட தான் செகண்ட் சீசன் முடிஞ்சிருக்கு. இப்போ ரெனேரா வச்சிருக்கிற டிராகன்ஸுக்கும் இந்த சைடு ஏமன் டார்கேரியன் இருக்கிற டிராகன்ஸுக்கும் சண்டை நடக்க போகுது. அதுதான் மெயின் விஷயம். டான்ஸ் ஆஃப் த டிராகன்ஸ் நம்ம இந்த சீசன் 3ல விட்னஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே ஒரு அருமையான விஷயங்களா வந்து ஃபாலோ ஆக போகுது. நீங்கள் பார்க்கலன்னா இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா கூட பார்த்துடலாம், ரொம்ப ஈஸி தான். மொத்தம் சேர்த்தே ஒரு 18-20 எபிசோடுக்குள்ளே தான் இருக்கும் 2 சீசனும் சேர்த்து. ஸோ ஹவுஸ் ஆஃப் த டிராகன் பாருங்க, அது மேலே உங்களுக்கு அதீதமான லவ் வரும். பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்க. அடுத்த மாதம் ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 3 வருது. தாறுமாறாக இருக்கும், அருமையாக இருக்கும், பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஹவுஸ் ஆஃப் த டிராகன் முடிஞ்சிருச்சு, சீசன் 3 முடிஞ்சிருச்சு, சீசன் 4 வருது, முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இதில் கடைசியாக என்ன நடக்குன்ற ஸ்டோரி தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் ஸ்பாயில் தட். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து ரெனேராவோட சின்ன பையன் இருக்கான்ல, ஏகான் த 3, அவன் தான் வந்து அடுத்த ஆட்சிக்கு வருவான். அவன் வந்து அப்படியே நல்லபடியாக ஆட்சிலாம் போகும். போயிட்டதுக்கப்புறம் ஏகான் த 4 வருவான். ஏகான் த 4 வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு பிளாக் ஃபயர் ரெபெலியன் வந்து ஸ்டார்ட் ஆகும். பிளாக் ஃபயர் ரெபெலியன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ டேமன் வழியில் வர்ற ஒரு பேர் வச்ச டேமன் டார்கேரியன் வருவானுங்க. ஏகான் வழியில் ஏகான் 3க்கு அப்புறம் வர ஏகான் 4. ஏகான் 4 வந்து ஒரு மாதிரியான ஒரு எப்படி சொல்றது, ஒரு அன்வர்த்தி கிங். அவன் வந்து அவனோட பவரை மிஸ்யூஸ் பண்ணிட்டு நிறைய பாஸ்டர்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டு இப்படியே சுத்திட்டு இருப்பான். ஸோ அப்போ அவன்கிட்ட இருந்து த்ரோனை வாங்குறதுக்கு அவனோட பாஸ்டர்ட் சன்னான டேமன் வழியில வந்த ஒருத்தவன் வந்து அதை கிளைம் பண்ணுவான். அதை கிளைம் பண்ணி அவன் ஒரு ரிபெலியன் குரூப்பை உருவாக்கி அவன் அந்த த்ரோனை அடைஞ்சானா அப்படிங்கிறது தான் பிளாக் ஃபயர் ரெபெலியன். பிளாக் ஃபயர் ரெபெலியன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் எந்த டார்கேரியன் இருக்காரு, எந்த டார்கேரியன் வழி வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸ் ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெயிட்டா பிளாக் ஃபயர் ரெபெலியன் முடிஞ்சு சில வருஷங்கள்லேயே ஆரம்பிக்கிறதா நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸ். ஸோ நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸ்ல ஏகான் த 5th எக் வந்துருவாப்ல. அன்வர்த்தி ஏகான் த 4க்கு அப்புறம் 5th ஏகான் த 5th எக் வந்து நம்ம இப்போ பார்க்குற அவர் வந்து சர் டங்கன் த டாலுக்கு ஸ்கொயராக இருக்கிற விஷயங்கள் நடந்து அப்படியே நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸ் உங்களுக்கு தொடரும். இதுல தனக்கு ஒரு அந்த அரியாசனமே வேணான்னு இருக்கிற ஏகான் த 5th வந்து எப்படி கிங்கா மாறி, இதுக்கு இடையில டான்ஸ் ஆஃப் த டிராகன்ஸ்க்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்ல இது பண்ணிட்டேன். லாஸ்ட் டிராகன், ஃபைனல் டிராகன். ஏன்னா டான்ஸ் ஆஃப் த டிராகன் ஸ்பாய்லர் நான் சொல்லலை. அதுக்கப்புறம் டிராகன்ஸ்லாம் எப்படி அழிஞ்சது அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஏகான் த 4ஓட ஸ்டோரி ஆரம்பிக்கும். ஏகான் த 3ஓட ஸ்டோரியும் கூட ஆரம்பிச்சு பிளாக் ஃபயர் ரெபெலியன் முடியும். ஸோ இதுக்கப்புறம் நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸ் வருதா. நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸ்ல ஏகான் த எக் எப்படி கிங் ஆகுறாரு, அவர் சர் டங்கன் த டால், இந்த கதையெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் மேட் கிங்கோட ரெயின் ஸ்டார்ட் ஆகும். இவரோட பையன் ஏகான் த எக்கோட பையன் மேட் கிங் வந்து எப்படி வராரு. மேட் கிங் வந்ததுக்கப்புறம் ராபர்ட்ஸ் ரெபெலியன் வந்து நடக்கும். மேட் கிங்கோட ஆட்சியில் அவர் எப்படி 7 கிங்டம்ஸை அழிக்கணும், எல்லாரையும் கொல்லணும்னு ஆசைப்படுறாரு, எவ்வளோ தப்பு பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் காமிச்சிட்டு ராபர்ட்ஸ் ரெபெலியன் வந்து நடக்கும். ராபர்ட்ஸ் ரெபெலியன் அப்படிங்கிறது வந்து நம்ம ராபர்ட் பராத்தியன், நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஸ்டார்டிங்கில் இருப்பார்ல ஒரு கிங் ராபர்ட் பராத்தியன், அவரோட ஸ்டோரி ஆரம்பிச்சது. த ரெஸ்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி தான் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ். ஸோ இதுதான் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஸ்டார்டிங் டு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆரம்பிக்கிற வரை இருக்கிற விஷயங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு விஷயங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுவரை கேம் ஆஃப் த்ரோன்ஸே பார்க்காத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நல்லா இருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வீடியோவோட வரேன். அண்ட் ஹவுஸ் ஆஃப் த டிராகன் கம்மிங் ஜூனில் உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆக போகுது. June 22 நினைக்கிறேன். பார்க்கலாம், ஒவ்வொரு எபிசோடும் பேசுகிறோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.